இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் என்னுடைய அருமை அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு எதிர்முதிரமாக இருந்த டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்திருக்கிறார் ஜனநாயக கூட்டணி. அவர்கள் நினைத்தால், யார் நினைத்தால், திரு டிடிவி தினகரன் அவர்கள் நினைத்தால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. நாங்க இணைய வேண்டும் சொல்லி அதுல இருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையும் தான் சொல்றேன். அவரை இணையும் சொன்னா என்ன சொல்லலாம்ல? அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் மாபெரும் வெற்றி அடையும். ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர்கிட்ட கேட்கும் போது ஸ்லீப்பர் செல் எல்லாம் லைன் செல் ஆயிடுச்சு. நாங்க அண்ணன் தம்பிய சண்டை போட்டாலும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி ரெடியா இந்த கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வந்து திமுகவுடனோ இல்ல திமுகவோட இணைய புரியுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசினங்களும் வதந்திகளும் செய்தித்துறையிலிருந்தும் தொலைக்காட்சி துறையிலிருந்து பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அது நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். பணிவான வேண்டும் பார்த்து உங்களுக்கு பாவமா தெரியலையா? அந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டே கூட இருக்கீங்க. அண்ணன் எந்திரிச்சு சத்தம் போட்டு பேசினார். பொறுமையா இருங்கப்பா. அதை வந்து இங்க குழப்பம் ஏற்படும் ஒரு பத்திரிகை தொலைக்காட்சியில் போட்டு எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க.